நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. $6 Cyrus. The Russian that keep its Schwarz in our set. So let's start with that. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி, எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Showisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஜமே பதிலுக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது என்ன? துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1க்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100க்கு சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000க்கு சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும்.
மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sugars conduct. That seal after stragged could have pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்படி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ
நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. ஓ, அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு. பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை. எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க. மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு இதை விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது துடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை இது உருவாக்குவேன். அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? எடாட். நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை.
நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ ரெடி, திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ ஒரு யோசனை, என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேயே விட்டேன், தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. ஏனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள், அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம், அதை நான் செவனேன். விஷயம் எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி பாருங்க, ஓ கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லேனை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ண. நண்பர்களே, விழிங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ், வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ சரி, அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரினி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது.
பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? நீங்க அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்ப இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார். நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன். இது பருப்பு பிங்க் இல்லை. யாரெல்லாம் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்கள் பெறுவர். அருமை. நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும். வெற்றி பெறுவது என் ஆசை. இதோ அவளின் உருவமைப்பு. அற்புதம். சில நிறங்களை சேர்ப்போம். அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும். வாவ், கோ. எனக்கு மை பிடிக்கவில்லை. ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன்.
நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன். எல்லாம் தீர்ந்து விட்டது. நான் அதை பணியாற்றுகிறேன். நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன். உடனே என் கனவுகளின் காரை வரைவேன். பெரிய கருப்பு கட்டைகளுடன். மற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரோத் சுவிங்க சேர்க்கணும். நல்ல புதன் வாங்க. ஓஹோ, நேரம் முடிந்துவிட்டது. பரவாயில்லை. புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா? அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும். அதுவா? உன்னை பற்றி என்ன? அது நியாயமில்லை. என காட்டுங்கள். பேரழிவு. ஏய், அற்புதம். சிறந்த கார். நான் வெற்றியாளர். நீங்களா? சரி, இது என் புதிய கார். நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை. உதவி. நிமிடம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இது சூப்பரா இருக்கு. போகலாம். இது வேண்டாம். நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம். என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து. நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சரியாகில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. ரசம். உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கந்த சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக. கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ். சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம். இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனை பார்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன். துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை.
நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்க போகிறது. நீங்க காத்திருந்தா தெரியும். சரியா? வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி. ஓ, இது புதன்கிழமை மாதிரி. வாங்க. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. ரொம்ப குள்ள. என்ன, அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை. புதன்கிழமை இதை பத்தி நாம் பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும், ஒரு காப்சியூல் இருக்கும், அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். நாக்கு அழியம் சர்மேன். வாய் எத வைன் விடும் சார் ஃப்ரெண்ட்ஷி. அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். இல்ல, என்ன? வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன, இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்லை. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ, சரி, இங்கே வாங்க. உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம். அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம். நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புது நாள் பாருங்கள். Operal Shabralina or 3D pins the altorial pyre audium in checkering.
நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அட போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டுச்சு. முடிந்தது. ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு, நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள் அறிவீர்கள். நீங்க எனக்கு ஒரு கூட சன்னியாசி. மன்னிக்கவும். தொடர்ந்து நீங்க ஒரு வெற்றி பெறு. சன்னியாசியா? இதோ உன் பரிசு. இதை பார்த்து கொள்ளவும். வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி, ஏய், ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர். அமைதி. ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க? அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில். நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம், இது ஒரு அழகான பனிகேக் ஆகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அதை திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன மனம் வருது? ஓ, அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கு இருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. நாங்கள் சுவையான ஏதாவது முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். கருப்பு நூடுல்ஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. இதன் சுவை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலில் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் ஆமை போல சாப்பிட வேண்டும். என்ன வேகம் எனக்கு காத்திருக்கிறது என்று பார்ப்போம். அது மிக அருமை. சராசரி மிகவும் நல்லது. அது மைக், நீ செல். நாங்கள் உன்னை முன்னே செல்ல விடுகிறோம். மன்னிக்கவும், ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. எனக்கு அவசரமாக என் நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். ஓ, முட்டாள் குச்சிகள். அவற்றை பிரிப்பது எளிதல்ல. ஆம், நீயும் அதிக வேகமாக இல்லை போல. கவனமாக இரு. குச்சிகளை சுற்றி எறிய தேவையில்லை. நான் வெறும் அவசரத்துல இருந்தேன். மன்னிக்கவும். ஓ, இறுதியாக நாங்கள் அதை சாப்பிடலாம். என் வயிறு இதற்காக எதிர்பார்க்கிறது. ஹே, ஒரு குச்சியால் நூடுல்ஸை எடுக்குவது எளிதல்ல. ஒரு நிமிடம் காத்திரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் ஒரு குச்சியை ஜாரில் விட்டு நூடுல்ஸை சுற்றி மடிப்பேன். அடடே, அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் சிதறியது. இது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போதே சுத்தம் செய்றேன். அதை நீங்களும் சாப்பிடலாம். அதே பொருட்களை வீணாக்காதீர்கள். ராம், சுவையா இருக்குதா? என்னிடம் இன்னும் முழு பகுதி இருப்பது நல்லது. வா, இது நூடுல் ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. ஓ, மன்னிக்கவும், அது வெளியே வந்து விட்டது. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும், பிபி. நான் சாப்பிடு சட்டியை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. முதலில் நான் அதை ஒரு நாப்கினில் வைக்கிறேன், அழுக்காகாமல் இருக்க. அதுவே உண்மையான பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இப்போது நான் அதை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிட போகிறேன். முட்டாள் நூடுல்ஸ். நான் இதை சமாளிக்க முடியவில்லை. ஓ, நல்ல மரியாதை உங்களையும் தவறவிட்டது போல தெரிகிறது மியா. யாரும் என்னை கிண்டல் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆமா, ஆர்த்து பொறாமைப்படு பிபி. நான் எளிதாக என் பணியை முடிப்பேன். ஓ, மிகவும் சுவையான நூடுல்ஸ்.
அது என்ன? அதுவும் ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை பாராட்டுறேன். கேட்க நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற மைக்? அவசியம் சாப்பிட்டு நினைச்சிட்டு இதோ மைக், நீ தொடங்கலாம். நீ ஸ்கவுட் வேகமா இருக்கிற பிபி. நான் உன்னோட எந்த விதத்திலும் இணைந்து செல்ல முடியவில்லை. மைக்கின் பகுதியை சாப்பிடுவதை தடுக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த மகிழ்ச்சியை மறுக்க கூடாது. நாம் இவ்வளவு காலம் தாங்கி வந்தோம். நாம் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மற்றும் நான் என்னால் விலக முடியவில்லை. ஹே மியா, வழியில் நின்று விடாதே. நூடுல்ஸ் என் வாயில் ஹாம்பியர். ஓ, அது எங்க போயிற்று? எவ்வளவு அலட்சியம் மைக். ஓ இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாய். நாங்கள் உனக்கு உதவ முடிவு செய்தோம். அப்படி என்றால் எங்கள் புதிய உணவு எங்கே? என்ன இது உணவாக தெரியவில்லை. நீங்கள் சரி, ஏனெனில் நமக்கு காக்டஸ்கள் கிடைத்தன. நாம் அவற்றை எவ்வளவு வேகமாக சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். சரி, நீ சரி மியா, நான் விரைவாக செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போலவே நான் என் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது நல்ல விஷயமானு கூட தெரியல. இலக்கு கோடு எனக்கு புதிதல்ல. அட்டைங்களை விரைவில் வைப்போம். எனக்கு அவசரம் இல்லை. இந்த அவசரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை நாங்கள் பாதிக்க முடியாது என்று பயப்படுகிறேன். நம்முடைய காக்டஸ்களுடன் இருக்கலாம். ஐயோ, என் மூக்கு! ஒரு ஊசி அதுல குத்தி கொண்டது. இது மிகவும் நல்லதல்ல. நான் உனக்கு உதவுகிறேன் மியா. என் மூக்கில் விரல்களை நுழைக்காதே. சரி, காக்டஸ் என்னை கோபப்படுத்தி விட்டது. இதை சமாளிக்க நேரம் வந்து விட்டது. இதை எடு. இது நல்லது. எனக்கு பிடிக்கும். இங்கே வா, நீ முட்களால் நிறைந்த குட்டி. உன்னை சிறு துண்டுகளாக நறுக்கி விடுவேன். ஓ மியா, உன் ஆயுதங்களை கவனமாக பாவி. அது மிகவும் கூர்மையானது. சரி, பிபி, கவனம் சிதறாதே. பாரு மைக், இது என் மீது நிறைய எடுத்துக்கொண்டது. இப்போது நான் அனைத்து கூர்மையான ஊசிகளையும் வெட்ட போகிறேன். சரி, அது அருமை. இப்போது நீ முயற்சி செய்யலாம். இது வெற்றியின் சுவை. மியா, நீ எதையாவது கூர்மையானதை எடுத்தவுடன் எனக்கு பயமாகிறது. அத்தகைய தருணங்களில் முக்கியமானது என்னவென்றால் அதை என் கையில் அடிக்க விடாமல் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது நான் சுவைத்த மிக சிறந்தது அல்ல. இப்போது மிகவும் கசப்பாக உள்ளது, வெறுக்கத்தக்கது. என் உனக்கு என்ன ஆச்சு மியா? ஒரு நிமிடம், நான் வாந்தி எடுக்க போறேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறது மைக். ஓ, நான் காக்டஸை கிட்டத்தட்ட தொடர்ந்தேன். வாவ், நீ அதிகமாக ஊதினால் ஊசிகள் பறந்துவிடும். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நல்ல வேலை. நீங்கள் அதை எப்படி சாதித்தீர்கள்? அதை என் ரகசியமாகவே விடுங்கள். நீங்கள் அதை ஐஸ்கிரீம் என்று கற்பனை செய்தால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது கூட. ஓ இல்லை, அது போல தெரிகிறது. நீங்கள் இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை எச்சரித்தேன். நான் காக்டஸை இருந்தேன். ஓ, என் இது இவ்வளவு வலிக்கிறது. என் விரல் தீப்பிடித்தது போல இருக்கிறது. என் பொறுமை வெடிக்கப் போகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. உன்னிடம் என்ன இருக்கிறது பிபி? அச்சரிக்கோல். இதன் உதவியால் நான் எளிதாக ஊசிகளை வெட்ட முடியும். சீக்கிரம் செய். நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். நண்பர்களே, என்னை கத்தாதீர்கள். இதனால் நான் நெருக்கடியில் உள்ளேன் மற்றும் எல்லாவற்றையும் மேலும் மெதுவாக செய்கிறேன். மியா, நான் என் கடைசி சக்தியுடன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, பாருங்கள், நான் இதை செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஊசியை வெட்டிட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே நான் நினைக்கிறேன் அமியா. ஆம் மைக், அவளுக்கு உதவ நேரம் வந்து விட்டது. நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடங்குவோம். நாங்க பலது விரைவா சேர்ந்து பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அதுவே. நன்றி, நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஓ, மிகவும் நன்றி. இப்போது நான் என் காக்டஸை முயற்சிக்கலாம். ஓ, அவள் மீண்டும் மெதுவாக இருக்கிறாள். நான் இனி தாங்க முடியாது. அதை சாப்பிடு. மைக், நீ என்ன செய்கிற? அதை விடு. எனக்கு சற்றே புத்துணர்ச்சி தேவை. இது நீங்கள் விரும்பியதல்ல என்று நினைக்கிறேன்.
நீங்கள் சரி மைக். எனக்கு மீன் பிடிக்காது. நமக்கு தேர்வு இல்லை என்று பயப்படுகிறேன். பார்ப்போம். என்ன? நான் மெதுவாக சாப்பிட வேண்டும். மற்றவர்களைப் போல நான் சாதாரணமானவன் தான், ஆனால் அதனால் எதுவும் எளிதாகி விடவில்லை. வேகமா இருக்கிறது நல்லது. நான் அதை விரைவில் முடிக்க தயாராக இருக்கிறேன். எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் உள்ளது. இனி என்ன சென்ற மியா? ஏன் உங்களுக்கு மாயாஜால கலைஞரினுடைய தேவை? இப்போது நீங்கள் அதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத மாயையை காட்டுவேன். இது என்ன? என் சூப்பில் மீனை யார் போட்டாங்க? இல்ல, இது ரொம்ப மோசமானது. மீன் போய்விட்டது. அது இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ மயங்கி போவாய். மூட முடியல. நாம எல்லாம் கண்டுபிடிக்கணும் அல்லது குறைஞ்ச பட்சம் இந்த மீனை திருப்பி கொண்டு வரணும். பாரு மியா, இது உன்னுடையது. ஓ இல்ல, என் தலை. இந்த சினிமா ஃபர்வேதன்னு பயப்படுகிறேன். அதை சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் என் பகுதியை முடிக்கிறேன். வாவ், இது உனக்கு பொருந்துகிறது மைக். நான் எப்போதும் ஒரு சமையல்காரராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த தொழிலில் எனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாவ், நீங்கள் நன்றாக செய்றீர்கள். நன்றி மியா. நான் என் சிறந்ததை முயற்சிக்கிறேன். சூஷி மிக அருமையாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றாது அப்படின்னு நம்புறேன். இந்த உணவிற்கு என் முழு ஆன்மாவையும் செலுத்துவேன். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். கடைசி அரிசி தானியையும் சாப்பிடும் வரை நிறுத்த மாட்டேன். அற்புதம், அது சரியானது. நீங்கள் என்னையும் சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நான் எனக்காக சுவையான ஒன்றை சமைப்பேன். மைக் என்பி, முதலில் தேவையற்ற அனைத்தையும் நீக்க வேண்டும். வாவ் மியா, நீங்களும் கத்தியை எப்படி கையாள்வது என்று தெரியும் என்று தெரிய வந்தது. என்ன? நான் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாயு எரிவாயுவை கையாள முடியுமா என்று பார்ப்போம். இது வேலை செய்தது போல தெரிகிறது. என்ன ஒரு சுவையான மீன் ஸ்டேக் பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. தானியங்கள் மோசமான சேர்க்கை இல்லை. ஓ என்ன வாசனை! இது என்னை பைத்தியமாக்குகிறது. வாழ்த்துக்கள் மியா, நீங்கள் சமையலறையில் சிறந்த போட்டியை உருவாக்க முடியும். நன்றி மைக். நான் பெற்றதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், இதை வெட்டுவது எவ்வளவு எளிது! நிச்சயமாக சுவை எனக்கு இனிமையாக ஆச்சரியப்படுத்தும். ஓ, மீன் வாயில் கரைகிறது. நம்ப முடியாத அளவுக்கு மென்மையானது மற்றும் அதே நேரத்தில் சாறு நிறைந்தது. பிராவோ மியா. ஓ பாருங்கள், பிபி இன்னும் நகரவில்லை. மைக், நீ தவறாக இருக்கிறாய். நான் இதை முயற்சிக்க போகிறேன். எவ்வளவு கடினம். நான் ஒரு கவலையும் எடுக்க முடியவில்லை. காத்திரு பிபி, நாங்கள் உன்னுடன் மனதளவில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தயாராக தொடங்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் மேக்கப்பை செய்ய வேண்டும். உங்களுக்கு தனித்தனி மேக்கப் செட் உள்ளது. என் மேக்கப் அற்புதமாக இருக்கிறது. அதை செய்வதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு நிபுணர். சரி, எனக்கு சிறந்த மேக்கப் கலைஞர் இருக்கிறார். நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். ஃபெடரிகோ அற்புதமான மேக்கப் செய்கிறார். சரி, எனக்கும் மேக்கப் இருக்கிறது. பார்ப்போம் இங்கே என்ன நடக்கிறது. கிரேயான்கள் அருமை. நான் இதை பவுடராக மாற்றப் போகிறேன். சரியானது. இப்போது நமக்கு சில சுவையூட்டும் குமிழ் தேவை. ஒரு சிறிய குமிழ் ஊதுவது. அதை தூளில் மூழ்கடிக்கிறேன். இப்போது என் முகத்தில் இப்போது அதன் நிறம் சமமாக உள்ளது. இப்போது சில நிறங்களை சேர்ப்போம். நெற்றியில் அழகான வடிவத்தை வரையுங்கள். சரியா? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் என் புருவங்களை செய்வேன். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. இப்போது என் கண்ணிமைகள். வாவ், இது குளிர்ச்சியாக இல்லையா? மாலி, உன்னால் என்ன? என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
எனக்கு பெடரிகோ இருக்கிறார். சில கிளிட்டர், இது மிகவும் சிறந்தது. ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு ஐஷாடோவும் தேவை. ஓ மீனி, மிகவும் நன்றி, அருமை. இப்போது சில குமிழ்களை உருவாக்குவோம். இது என் முகத்தில் அழகான வடிவத்தை விடும். வாவ், நீ இதை பார்த்தாயா? என்னிடம் முத்து மாலையும் இருக்கிறது. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். நான் இந்த முத்துக்களை என் முகத்தில் ஒட்டப் போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது. மாலி பற்றி என்ன? கண்களுக்கு ஏதாவது யோசிக்கவும். பெடரிகோ. மிகவும் சரி, மிஸ் மாலி. தங்க ரைன்ஸ்டோன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தும். மேலும் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. உங்கள் உதடுகளை பெரியதாக மாற்றுவேன். சில நிமிடங்கள். வோலா. பெடரிகோ, நீ என்ன செய்தாய்? அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும். இங்கிருந்து போய்விடு, பணம் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். ஒரு ரோஜா எடுத்துக்கொள்வோம். இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. சரி, என் உதடுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மோசமா இல்ல, ஆனா என் லிப் கிளாஸும் சிறந்தது. பெண்களே, நீங்க எல்லாரும் அற்புதமா இருக்கீங்க. உங்க மேக்கப்பும் அப்படியே. கருத்துக்களில் நீங்கள் அதிகம் விரும்புவது எது என்று எழுதுங்கள். இப்போது புதிய முடி அலங்காரத்திற்கு நேரம். நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டீர்களா? ஓ, சோஃபி அறிவாள். அவள் இளஞ்சிவப்பு குதிரைவால் முடியை முயற்சிக்க முடிவு செய்தாள். அருமையான தேர்வு, சோஃபி. எனக்கு தெரியும், நன்றி. ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. நான் சில மினுமினுப்புகளை சேர்க்கப் போகிறேன். என் முடி மினுமினுக்க வேண்டும். வாவ், இப்போது சில நகைகள். அந்த சிப்பிகளை பாருங்கள். அது என் முடியில் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நீங்கள் இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா? நிச்சயமாக. எனக்கு என் சொந்த தனிப்பட்ட முடி அலங்கார நிபுணர் இருக்கிறார். டேனி, எனது கனவுகளின் முடியை கொடு. எனக்கு மேலும் தங்கம் வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும், மிஸ். அதை சமமாக பரப்புவது. இப்போது கிட்டத்தட்ட அங்க. என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த மெர்மெய்டின் முடியை வெட்டி விடுகிறேன். மற்றும் அந்த மெர்மெய்டு தானே. இது அற்புதமாக இல்லையா? நான் அதை என் முடியில் வைத்தேன். என் சிகை ஒரு பெரிய நீண்ட வால் போல இருக்கிறது. அது அருமையில்லைமா? நான் மன்னிக்கவும். டேனி, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். லீவ் பற்றி என்ன? மிஸ் மாலி, நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். லிவ் செங்கலைம் இஸ் இது ஒரு செந்தே முடி அலங்காரம். உங்களுக்கு பொருந்துகிறது. அற்புதம். சரி, உங்க உடைகளை பார்க்கலாம். போகலாம். பெண்களே, உங்களுக்கு ஒரு அழகான உடை தேவை. உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? சோஃபி மற்றும் மாலி பெரிய அலமாரிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு உடையை விரும்புகிறார்கள். ஓ, நீங்கள் அதை கிழிக்கப் போகிறீர்கள். சரி, பெண்கள் சண்டையிடுகிறார்கள். நான் அவர்களை பயமுறுத்த போகிறேன். பூ. அது ஒரு தீவிரமான நடவடிக்கை. லிவ், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் அவள் அந்த உடையை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டாள்.
சரி பெண்களே, உங்களுக்கு பிடித்த புதிய உடை ஏதேனும் உள்ளதா? அதை அணிந்து பாருங்கள். நான் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்ய தயாராக இருக்கிறேன். ஓ, அது மாலியா? அவள் அழகாக இருக்கிறாள். அந்த பொன் உடை, அவளது முடி. அவள் தங்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தி இருக்கிறாள். அஃப், எனக்கு ஒவ்வாமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்ல அட இல்ல, எப்படி உங்களுக்கு தைரியம்? ஓ, அது சோவி. அவள் அழகாக இருக்கிறாள், அருமையாக இருக்கிறாள். சுற்றி திரும்பு. ஓப்ஸ், உன் கால் வழுக்கி விழுந்தியா? சரி, அது எல்லோருக்கும் நடக்கும். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. அப்படினில் அடுத்தவர் யார்? இது லிவ். நீ என்ன சொல்ல போற? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஓ, நீ இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. நீ என் இதயத்தை பிடித்து விட்டாய். இந்த கிரீடமும் வெற்றி உன்னுடையது. நன்றி, ஆனால் வெற்றி முக்கியமல்ல, உன்னை நேசிப்பதுதான் முக்கியம், ரிச்சர்ட். ஓ, நமக்கு ஒரு புதிய ஜோடி கிடைத்துள்ளது. சோஃபி மற்றும் மாலி வழக்கம் போல டாஜுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் அதை உடைக்கப் போகிறார்கள். சரி, அதுதான். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் பெண்களே. லிவ் மற்றும் ரிச்சர்ட் சந்தோஷமாக. உன் போன் கொடு. கவனத்தை சிதறவிடாதே. ஏன் நான் சொன்னேன், புரிஞ்சு போச்சா? எளிது. ஓ, அதை கூகுள் பண்ணுவோம். வருமா? உங்கடா சிறுநீர் விடாதீங்க. நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம். இதோ என்னோட டோனட். நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம். அருமை, நான் முடித்து விட்டேன். நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு யுஎஸ் ஸ்டார்டர் வகுப்பு காட்டப் போகிறேன். இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை. ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு. அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை. நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம். அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார். வாங்க, அவற்றை எடுக்கலாம். ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம். மெர்சி, எங்கள் டோனட்கள் தயார். ஏய், அவள் செய்ததை பாரு. சரி, வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது. என்ன அழகான மனம். நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். அது ரொம்ப ருசிகரமா இருக்குது. அது பருக விருப்பமா இருக்குது. ஆனாலும் நான் முடியாது. அதனை ரொட்டிக்காக வச்சிருக்கோம். நாம ரெட்டால இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன். மிக சிறப்பு. ஸ்ட்ராபெரிகள். சரி, AHT. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். கவனமாக வெட்டி டோன்டின் மேல் வைக்கலாம். ஆம், நன்றாக செய்தீர்கள். மைக், நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள். ஓ, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது. சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன். அதை உருக்க வேண்டும். இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன். இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி. அதிக சர்க்கரை என்பதே இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள். இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன். இப்போது பயன்படுத்துகிறோம். பல்வேறு வண்ணங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட். நாம் பொருளாளி ஆகிவிட்டோம். அவரது அழகான செல்லப்பிள்ளை. வேடிக்கையான கண்ணாடிகள். அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்குமென நம்புகிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வங்கோ பாட்டி, நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன். நன்றாகவே இருக்கிறது, ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள். அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான். இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை. இது மிகவும் கடினம். எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன். ஐயோ, துப்பியது. ஹே ஹே ஹே. ஐஸ்கிரீம் சூப்பர். எனி ஆமாம், அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையலிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி, அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்கிறோம். அருமை. ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இது பற்றி சரி. நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். டெம்பரேச்சர் கோரி என்ட்ரி வேண்டும். என்ட்ரி அது வரையற்றும். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம் நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, இல்ல சரிச்சா. இப்ப இந்த இது பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. அஜியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ் எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். மற்றும் ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள் அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம்.
வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பனிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் வந்திருக்கிறதா? ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என் அடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? ஆஹா, பாட்டி, இது ஒரு பிறந்த நாள் கேக். கேக். சரி, பாட்டி அதை இப்ப சமைக்க போறாரு. எனக்கு உணவு தேவை, நிறைய தேவை. கொஞ்சம் பால் சேர்த்து, சக்கரை துண்டு விட்டு, வெண்ணெய் சேர்த்து நன்கு அடிக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மாவை எப்படி தயாரிப்பது. ஆம், ஒரு சிறப்பு சாதனத்தின் உதவியால். பாட்டி, நீ விரைவாக இருக்க முடியாது. பாரு, அதை கூர்ந்து. இதை கைவினையாக்க திறமையாக செய்ய முடியும். ஐயோ, நான் வெளியே இருப்பேன். It's Mouster Goodlies. நான் ஒரு பச்சு மற்றும் ஓவன். அதை கொண்டு செல்லவும். சரியான நேரம். அதே தொடருங்கள். இதோ என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இதய வடிவில் சுவையான வாபிள்ஸ் சுடுவேன். மாவை அதில் ஊற்றி மூடிவிட்டு வாகலாம். ஜாம் இல்லாம வாஃபிள்ஸ் எப்படி சாப்பிட முடியும்? பெரிய ஸ்பூன் எடுத்து ஜாம் நல்லா மேல் சேர்த்து விடு. இன்னும் வாஃபிள்கள். முடிவிற்காக whipped cream. இது அழகாக இருக்கிறது. ஓ, நான் மீண்டும் ஏதையா மறந்து விட்டேன். தொடர்ந்து பேசுறேன். பக்கத்து வீட்டின் புதர்களில் இருந்து கிடைக்கும் கனி என்றுமே சிறந்தது. அவை மிக சிறந்தவையும் மனமும் நிறைந்தவையும். என் இருக்கையில் இருந்து எழுங்க. அந்த கிரீம் மேல் போனிகளை சேர்ப்போம். இன்னும் நிறைய போனிகளை சேர்ப்போம். மேல் பாகத்துல கொஞ்சம் பற்பர சர்க்கரை சேர்க்கவும். அப்போது கேக் நிச்சயமாக ரெடி. ஓ பேரனே, நீ முழுக்க குளிர்ந்து போச்சு. உன் முகத்தை துடைத்து கொடுக்க. இது கொடுமையான கிணறு. எனக்கு இது தயார் என தோன்றுகிறது. நன்றாக வாசனை வருகிறது. அன்பான ஷேர்வுட் பாட்டி,
தொழிதா பிஸ்கட் மேசையில இருக்கு, அதை வெட்டுவோம். இப்போது சில கிரீம் சேர்த்து அதை இப்போது கேக்கு முதல் பர்பிள் கிரீம் சமமாக செய்கிறேன். அதை அலங்கரிக்க நேரம் ஆச்சு. நான் ஹப்பா பப்பா கம்னை பிடித்து கேக்க சுத்தி சுரிக்கிறேன். அப்புறம் நட்டு காந்திகள் இதன் மேல் வைத்து கேக் தயார். இது மிக அழகானதும் சுவையானதுமாக இருக்கும். நீங்கள் இருவரும் மிகவும் மோசமாக இருக்கிறீர்கள். அட, நான் கேக் செய்ய நேரம் கிடைக்கல. ஆனா இந்த சுவாரஸ்யமான சமையல் முறைய பாருங்க, இது அருமையாக இருக்கு. நானே இப்போதே இதை செய்து விடுவேன். என்கிட்ட கொஞ்சம் நூடல்லா இருக்கு. எனக்கு மாவு, ஒரு முட்டை மற்றும் கொஞ்சம் பாலும் சேவை. எல்லாவற்றையும் நன்றாக கலந்து மைக்ரோவேவுக்கு அனுப்புகிறேன். சற்று காத்திருப்போம். ஓப்ஸ், கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. ஆஹா, முடிந்தது. எனது ஜாரை எடுப்பதற்காக. ஆஹா, கவனமாக இருங்கள். அது மிகவும் சூடாக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது. படியுங்கள். இந்த அடைமூச்சு சுவை என்ன? வாவ், நான் இதை முயற்சிக்க வேண்டும். இதற்கு மோசமாக இல்லை, சீராகவே இருக்கிறது. ஏய், வாவ், இது அழகாக இருக்கு. ருசிகரமான கிரீம். இது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன் பாட்டி. மிகப்பெரிய மற்றும் அழகான கேக். அது எனக்கு மட்டும்தானா? அது மிக ருசியானதாக இருக்க வேண்டும். கம்பு கேக். வாவ், நான் தான் சிறந்தவன். நான் வெளியேறுகிறேன். உங்களிடம் என்ன உள்ளது?